அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ 7th தமிழ் இப்போ பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ திருக்குறள் வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, தென்னாப்போதார், பெருநாவலர். ஸோ திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, தென்னாப்போதார், பெருநாவலர். உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மை. ஸோ உள்ள தூய்மையை வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னா வாய்மை. வாய்மை அப்படின்றது மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுறது தான். ஸோ வாய்மை அப்படின்றது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத சொற்களை வந்து பேசுறது தான் வாய்மை அப்படின்னு சொல்லப்படுது. சொற்பொருள்: எய்யாமை, வருந்தாமை, சுடும், வருத்தம், பயக்கும், தரும், புரை, குற்றம், அன்னை, அவை போல்வன. அன்னை, அவை போல்வன. செம்மொழி தமிழ். உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. எழுதுல பேசவும் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழி அப்படின்னு அருளுகிறார் வள்ளலார். ஸோ எழுதுல பேசுறதுக்கும் பாடல் ஏற்றத்துக்கும் இயற்கையாக அமைந்த தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து அருளுகிறாரு. திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் டேஷ் எனப்படும். ஸோ திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். பதில் செம்மொழிகள். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எப்ரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிட்டவர் சா. அகத்தியலிங்கம். ஸோ கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எப்ரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழின்னு சொல்லி யார் பட்டியலிட்டது அப்படின்னா சா. அகத்தியலிங்கம் தான் அதை பட்டியலிட்டார். சா. அகத்தியலிங்கம் பட்டியலிட்ட மொழிகளில் எது வந்து பேச்சு வழக்கில் கிடையாது அப்படின்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். ஸோ கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். 17 கீழ்கணக்கு நூல்களில் எந்த நூலுக்கு இணையான நூல் வந்து இல்லை அப்படின்னா திருக்குறளுக்கு. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் எந்த நூலுக்கு இணையான நூல் வந்து கிடையாது அப்படின்னா திருக்குறளுக்கு கிடையாது. தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என கூறியவர் டாக்டர் கிரோல். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம். ஸோ உலகின் மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னா அது குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் மொழி உருவானது என கூறுவது தண்டி அலங்காரம். ஸோ குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் மொழி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றது தண்டி அலங்காரம். ஓங்களிடை வந்திருந்தோர் தொழவிலங்கி ஏங்குலிநீர் ஞால திருளகற்றும் என கூறுவது தண்டி அலங்காரம். ஸோ ஓங்குளிடை வந்துயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்குலிநீர் ஞால திருளகற்றும் என கூறுவது தண்டி அலங்காரம். அம்மை அப்பன் என்பது நாஞ்சில் நாட்டு தமிழ். அம்மை அப்பன் அப்படின்றது நாஞ்சில் நாட்டு தமிழ். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்தோங்க செய்யும் என கூறியவர் கால்டுவெல். ஸோ தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாமல் தழைத்தோங்கவும் செய்யும் சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போலவே மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவமும் இருப்பதால் தமிழ்மொழி செந்தமிழ் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ
ஸோ மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போல மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவம் இருப்பதால தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அப்படின்னு சொல்லப்பட்டது. முதற் சங்கத்துல இருந்து முத்தமிழ் வகைகள். ஸோ முதற் சங்கத்துல இருந்த முத்தமிழ் வகைகள் வந்து இயல், இசை, நாடகம். ஸோ முதற் சங்கத்துல இருந்த முத்தமிழ் வகைகள் வந்து இயல், இசை, நாடகம்.